அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 360 பாடல் 358. அடங்கி அகப்பட்ட ஐந்தினையும் காத்து தொடங்கிய மூன்றினால் மாண்டு ஈண்டு உடம்பு ஒழிய செல்லும் வாய்க்கு ஏமம் சிறுகாலை செய்யாரே கொல்லிமேல் கொட்டு வைத்தார். ஒரு துறவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். துறவத்திற்கான நெறியின் கண் தாம் அடங்கி அதையே பின்பற்றி ஐம்புலன்கள் என்கிற இந்த உடம்பினுடைய ஐம்புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டு அது வெளியிலே செல்லாமல் தாம் செய்ய தொடங்கிய துறவுற நெறியிலே மனம் மொழி மெய் என்று திரிகரண சுத்தி என்று சொல்லுவார்கள். வாய்மை உண்மை மெய்மை என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த மூன்றையும் கடைபிடித்து இந்த உடம்பு சென்ற பின்னால் உடம்பு அழிந்ததற்கு பின்னும் மேலுலகத்தின் சிறப்பான இடத்தை பெறக்கூடிய துறவு மேற்கொள்பவர்கள் எப்படி என்றால் தீயின் மீது நெல் பொறியை தூவி அதையே உண்ணுபவரோடு ஒப்பர் என்று சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல். பொதுவாக துறவிகளுக்கு உணவு என்பது மிகவும் உணவை ஒழித்து விடுவார்கள் என்று சொல்லுவார்கள். துறவி என்கிறவன் மிகவும் சதையே இருக்கக்கூடாதான் உடம்புல, அப்படி இருக்கணும். துறவி என்றால் கொழுத்து இருக்கக்கூடாது. சதை என்பதே உடலிலே தெரியக்கூடாத அளவுக்கு ஒட்டி ஒடுங்கியவனாக இருக்க வேண்டும். அவன் 5 புலன்களையும் அடக்கியவனாக இருக்க வேண்டும். திரிகரண சுத்தி என்று சொல்லக்கூடிய மனம் மெய் மொழி என்று சொல்லக்கூடிய வாயால் உள்ளத்தால் உடம்பால் என்று 3 நிலைகளிலும் துறவரத்தை ஒழுகுபவனாக இருப்பவன் சிறந்தவன். அவன் எப்படி என்றால் அடுப்பின் நெருப்பின் மீது நெல் பொறியை தூவி அது பொரிந்தவுடனே அதையே உணவாக கொண்டு வாழக்கூடிய நல்லவன் துறவியாக இருப்பான் என்று சொல்லுகிற அதுவே பெருவீடு எய்வதற்கான வழி என்று சொன்ன பாடல் இந்த பாடல். மீண்டும் ஒரு பாடலை பார்க்கலாம். அடங்கி அகப்பட்ட ஐந்தினையும் காத்து தொடங்கிய மூன்றினால் மாண்டு ஈண்டு உடம்பு ஒழிய செல்லும் வாய்க்கு ஏமம் சிறுகாலை செய்யாரே கொல்லிமேல் கொட்டு வைத்தார். நன்றி, வணக்கம்.